Hey guys, welcome to my channel. நான் உங்க octafx சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how to create a trading plan. And first of all ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. and நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு பிளானிங் இல்லாம அத பண்ணீங்க அப்படினா ஒரு சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து நம்மளால கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? and அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து ட்ரேடிங் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ எல்லாருமே வந்து என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படினா ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இருக்காங்க அப்படினா and அவங்கள பார்த்து அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து இப்போ நிறைய பீப்பிள்ஸ் வந்து இருக்காங்க and ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பெரிய தப்பு. ஓகேங்களா? இப்போ एक्चुअली நம்ம வந்து ரீசன்ட் டைம்ல வந்து நிறைய வந்து ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் and நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் and நம்மளோட யூடியூப்ல எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மட்ட வந்து கேக்குற கேள்வி என்னன்னா காப்பி ட்ரேடிங் பண்ணுவீங்களா இல்ல அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் பண்ணுவீங்களா and இதுதான் மறுபடியும் கேக்குறாங்களே தவிர அவங்களா லேர்ன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. and எல்லாராலையும் கண்டிப்பா இந்த ட்ரேடிங்ல வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். ஓகேங்களா? and எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணாலுமே ஒரு பிளான் பண்ணி நீங்க பண்ணா மட்டும் தான் and அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஓகே இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயினா நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படினா ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய கான்செப்ட்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்றது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி and இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். and சிலர் வந்து கேண்டில்ஸ்டிக் மட்டும் என்ட்ரி எடுப்பாங்க and அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். and SMC கான்செப்ட் அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு and இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் பத்தி பேசுறதுனால ட்ரேடிங் பத்தி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். and ட்ரேடிங் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? and கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இத வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அது எந்த அளவுக்கு வொர்க் ஆகுது and உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வொர்க் ஆகுது நல்லா தெளிவா சொல்லணும் அப்படினா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லிர முடியாது. ஓகேங்களா? and அதனால எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் சும்மா ஸ்கிப் பண்றது ரொம்ப தவறான விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? and ஃபுல்லா கத்துக்கிட்டு அத மார்க்கெட்ல வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க. and அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படினா அது ஒரு சைடு இருக்கட்டும். ஏனா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? and எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒரே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க போறது இல்ல. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒழுங்கா தெளிவா கத்துக்கிட்டு அதுல வந்து நீங்க வந்து சர்வே பண்ணுங்க and அதுல எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் அது ஒரு சைடு இருக்கட்டும் and அதுக்கு அடுத்து இன்னுமே லேர்ன் பண்ணுங்க. and ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய வந்து லேர்ன் பண்றது வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து சர்வே பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க வந்து ரொம்பவே ஃபைன் டியூன் பண்ணுவோம். அதாவது பேக் டெஸ்டிங் வந்து ரொம்பவே பண்ணி பார்ப்போம். அதாவது ப்ரீவியஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கறத பார்க்கிறது வந்து நம்ம வந்து பேக் டெஸ்டிங் அப்படினு சொல்லுவோம். and இது வந்து ட்ரேடிங் பிளான் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்க பேக் டெஸ்டிங் பண்ணி ஒரு என்ட்ரிஸை வந்து அப்படி நாங்க வந்து ஃபில்டர் பண்ணி இன்னுமே ஃபைன் டியூன் பண்ணி எந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரிஸ் எடுக்கலாம், ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணி அந்த டார்கெட்டை எப்படி அதிகப்படுத்தலாம் and இத பத்தி நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். and நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி எடுத்த கோர்சஸ்க்கும் and இப்போ எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்திருப்போம். and என்ன ஒரு விஷயத்தை நாங்க வந்து மார்க்கெட்ல கத்துக்கிட்டாலும் and அதை வந்து நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து உடனே வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுத்து and அவங்களையும் நம்ம கூட வந்து டிராவல் பண்ண வைப்போம். ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து லேர்ன் பண்றீங்களோ and அதை ஃபைன் டியூன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ணலாம். ஓகேங்களா? and அதனால நீங்க வந்து கத்துக்கிட்ட விஷயத்தை அப்படியே நீங்க வந்து லைஃப் லாங் பண்ணாம and பேக் டெஸ்டிங் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் வந்து மார்க்கெட்ல நடக்குது, நீங்க எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து எதுக்காக ஃபெயில்ட் ஆகுது and இத பத்தி கண்டிப்பா நம்ம வந்து ரிசர்ச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களோட ஒரு நாள் எடுத்து பாத்தீங்க அப்படினா நாங்க வந்து ஒரு 2 மணி நேரம் தான் வந்து மார்க்கெட்ல வந்து லைவ் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். and பேலன்ஸ் இருக்கிற டைம் எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படினா பேக் டெஸ்டிங் பண்ணி and அதோட ரிசல்ட் தான் நாங்க வந்து அதிகமா பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து நம்மளால மார்க்கெட்டை ஓட விட முடியாது. பட் ப்ரீவியஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து ஹைப் பண்ணி அதை வந்து ரன் பண்ண வைக்கலாம். அப்போ அதுல வந்து நமக்கு வந்து நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். and அதனால தான் நம்ம வந்து பேக் டெஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலயுமே நம்ம வந்து சொல்றோம். and மெயினா தெரிஞ்சுக்கிட வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து ட்ரேடிங் பிளானை வந்து ரஷ் பண்ணக்கூடாது. அதாவது அவசரப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயமுமே ஈஸியா கிடைக்க போறது இல்ல. அப்போ நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் பிளானை வந்து நீங்க கத்துக்கிறீங்க, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கத்துக்கிறீங்க, அதை மார்க்கெட்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே சும்மா உடனே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிராது. ஒரு
ஸ்ட்ராட்டஜியை வந்து நல்லா லேர்ன் பண்ணணும் அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட மைண்ட் செட்டில் வந்து நல்லா உட்காரணும் அப்படின்னாலே குறைஞ்சது வந்து 3 மாசத்துலேருந்து 6 மாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரே மாசத்துல அண்ட் ஒரே வாரத்தில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அண்ட் கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பிளான் வந்து டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவசரப்படாமல் அண்ட் பொறுமையாக அந்த ட்ரேடிங் பிளானை வந்து பேக் டெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டிப்பாக சர்வே பண்ண முடியும். அண்ட் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது and அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது and அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.